பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் நம்ம போகிற பாதை ஒரு டேஞ்சரான பாதையா இருக்கு. யூ ஹாவ் டு டேக் எ யூ டர்ன் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் யாரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தாலும் பிரியமானவர்களே, உங்களை இன்றைக்கு சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வழியிலே நான் போய்கொண்டு இருக்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு யூ டர்ன் எடுக்கிறேன் ஆண்டவரே, ஐ வில் ரிப்பென்ட் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பெர்கமு சபைக்கு கிறிஸ்து சொல்லுகிறதை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பெர்கமு சபைக்கு சொல்றார், முதல்ல ஒரு கட்டளையை சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. ஏன் மனம் திரும்புங்கள்னு சொல்லுகிறாருன்னு பார்க்கும்போது, அதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் ஓட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், எவ்வளோ இடுக்கனான சூழ்நிலையிலையும் நீங்க சரியா இருந்தீங்க, ஆனா தவறான உபதேசத்தை கேட்டு தவறாய் போய்விட்டீர்கள் என்று சொல்லி தவறான வழியிலே போன பெர்கமு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திரும்புங்கள், டேக் எ யூ டர்ன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் நம்ம போகிற பாதை ஒரு டேஞ்சரான பாதையா இருக்கு. யூ ஹாவ் டு டேக் எ யூ டர்ன் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் யாரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தாலும் பிரியமானவர்களே, உங்களை இன்றைக்கு சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வழியிலே நான் போய்கொண்டு இருக்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு யூ டர்ன் எடுக்கிறேன் ஆண்டவரே, ஐ வில் ரிப்பென்ட் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். அடுத்தது அவர் சொல்லுகிறார், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, அவர் ஐ வில் கம் வித் யூ குவிக்லி என்று சொல்லுகிறார். 2ஆம் வருகையை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். யாரை நாம அன்பா நேசிக்கிறோமோ அவர்களை கடிந்து கொள்ளவும் செய்வோம். இப்போ நேசிக்காதவங்களை கை கழுவி விட்டுறலாம். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க, ஆகவே இனிமேல் நம்ம அவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டுடுவாங்க. சில நேரங்கள்ல யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களை நாம கடிந்து கொள்வோம். அப்படி இங்க சீர்படுத்த ஆண்டவர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, he is disciplining ourselves. இன்னைக்கு நம்மளை அழைத்து சொல்றாரு, டர்ன், டேஞ்சர். 2வது டிசிப்ளின். ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்தி வாழ அழைக்கின்றார். அடுத்தது, என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். யாரோட தெரியுமா? நம்ம தவறான பாதையிலே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, அவர்களோடு கூட ஒரு பட்டயம். வாயின் பட்டயம் எங்கேயோ கேள்விப்பட்டோமே அப்படின்னு சிந்திக்கிறீங்களா? வார்த்தை என்கின்ற பட்டயத்தாலே என்று எபேசியர்ல எழுதியிருக்கின்றதை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, வாயின் பட்டயம் என்பது வார்த்தையினாலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார். முதலாவது ரிப்பென்ட், திரும்புங்க. மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகின்ற தேவனாயிருக்கின்றார். ஆண்டவரே, அதற்காக நான் சீக்கிரமாய் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லுகிறார். 3வது அவர் சொல்லுகின்ற காரியம், உங்களுக்காக அவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும்பொழுது மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே சந்தோஷமாய் சீர்தூக்கி ஆண்டவர் சீர்படுத்தி வாழ நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்க வாழ்க்கையிலே நாங்கள் தவறான பாதையிலே சென்று கொண்டு இருப்போமே, ஆனால் இப்பொழுது எங்களை மன்னித்து நாங்கள் மனம் திரும்புகின்றோம். கர்த்தாவே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.